ஹல்லேலூயா. சத்தம் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல சொல்ல துர்ச்செய்தி கேட்டாலும் தன் இருதயம் கலங்காது. நம்முடைய ஆண்டவருடைய துதியை சொல்ல சொல்ல என்ன நடக்குதா? சரீரத்தில் ஒரு ஹீலிங் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என் அன்பு சகோதரர் தான் ஐயாவுடைய நட்பு கட்சத்துக்கு எனக்கு ரொம்ப கர்த்தருடைய கிருபை. எஸ்ராயா குறித்து நான் நிறைய இடத்துக்கு போகும்போது எஸ்ராயா குறித்தே பேசுகிறாங்க. அப்போ ரொம்ப இவர் என்ன பண்ணால் பாப்புலரான ஊழியக்காரன் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் அவருடைய தீர்மானத்துக்கு கொண்டு வரும்போது எல்லாரும் இணைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் ஐயா எனக்கு கிடைச்சதுக்கு கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் சபைய போதகருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஊழியக்காரி சகோதரிகளாக வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிற சுவாமி. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரமானவரே உமக்கு கோடான கோடி சோத்திரம்பா. வார்த்தையாகிய தேவன் நீர் எங்களோடு பேசும். மாமிசங்கள் சுயங்கள் எல்லாம் கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சபைக்கு இவ்வளோ பேர் வருமா, நான் உட்காந்து இருக்கும்போது கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் நினச்சேன் சபை மொத்தம் விசுவாசிகளா நினச்சேன். சபைக்குள்ள இவ்வளோ விசுவாசிகளா அப்படின்னு நினச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியான சொல்ற இந்த சபை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு சபையும் பெருகும். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ஜெபம் தான் முக்கியம். ஜெபத்தினால நீ காரியத்தை என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஜெபம் அரண்களை முறிக்கிறதா இருக்கிறது. உன் முழங்கால்கள் நிக்க 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 என்ன நடக்குன்னா சத்துரு அலறுவான். உன்னை பார்த்து சத்துருவே அலறுவான். அதான் தேவை. இன்னைக்கு சபைகள் என்ன தேவைன்னா ஜெபம் தேவை. உயிர் மீச்சு ஊற்றப்படணும். நல்லா புரிஞ்சுங்க. சபை எப்படி விருத்தி அடையும்னா வல்லமையில் வரங்கள் பெருகணும். ஆதி அப்போஸ்தலர் போல சபைகள் என்ன பண்ண எழும்பணும். அப்போ இருக்கும்போது மரித்தவனைய கூட்டம் எடுத்து அந்த சபையில வச்சா அவனை சுகமா என்ன அவனை ஜீவனை கொடுத்து அனுப்பணும். அப்போதான் சபை பெருகும். இப்போ என்ன பண்ணா வல்லமையை என்ன பண்ண அதிகமாய் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் இல்லாமல் ஊழியர்கள் என்ன பண்ண வல்லமையை பெற்றுக்கணும். அதுக்கு தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கும்போது அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மணவாட்டியை ஆயத்தப்படுத்த மணவாளன் வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கேட்டோம் யுத்தங்களும் செய்திகளை கேட்டோம். அநேக சகோதரி நம்ம ஜெபித்தோம். ஜெபிக்க ஒரு பஞ்சம் வந்துற போது தெரியுதா, திரும்ப லாக்டவுன் போற போற ஒரு சகோதரி கூட சொன்னாங்க. பாருங்க, லாக்டவுன் வந்தா எவ்வளவு பிரச்சனை நம்ம ஏற்கனவே சமாளிச்சுமா. அப்போ தேவன் சபையாகிய மணவாட்டியை பார்க்க அவர் வராரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சபை ஆயத்தமா இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க. 2-3 பேர் இருந்தா கூட சபையை ஆயத்தப்படுத்தி வைக்கணும். இங்க எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, தம்பி நான் 1000 பேர் வந்து நரகத்துக்கு போகிறத விட அவர் சொல்லுவார், நான் 3 பேர் என்ன பண்ண பரிசுத்தப்படுத்தி அவங்க நான் பரலோகத்திட்டு போகிறது தான் ஏன் ஊழியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வகையான சத்தம் கேட்கணும். என்ன சத்தம் கேட்கணும்? மணவாட்டியை தேடி வர ஆண்டவர் மணவாளன் சத்தத்தை மணவாட்டி கேட்கிறாங்களா? அதான் நீ ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, நல்லா துதிக்கிற, ஆனா தேவன் வரும்போது உள்ளாந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறானா? அதான் சபை. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. சபை என்பது புதிய ஏற்பாட்டுல நீயும் நான் தான் சபை. ஆமென் சொல்லு. நீயும் நான் தான் சபை. இந்த மணவாட்டி மணவாளனுடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா 33:11 ஒரு வசனத்தை வாசிங்க. சற்று வாசிங்க. பாருங்க, இன்னும் களிப்பின் சத்தமும் இன்னும் மகிழ்ச்சியின் சத்தமும். பாருங்க, மகிழ்ச்சியின் சத்தம் கேக்குதா? மணவாட்டி மகிழ்ச்சியின் சத்தம். தேவனோட மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, கணவனோட மகிழ்ச்சியா இருக்க முடியல, பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க முடியல,
உறவினரோட மகிழ்ச்சியா இருக்க முடியல, யாரோட என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்படி இல்லாதவங்க தேவனோட மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். இப்போ மணவாளன் வராரு, மணவாட்டி ஆயத்தமா இருக்கும், மணவாட்டியை சிங்காரித்து வைத்திருப்பாங்க. மணவாளன் வரும்போது ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வரும்போது மணவாட்டிக்கு தன்னுடைய மணவாளன் மேல ஒரு பிரியம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அப்ப வரும்போதுதான் அந்த மகிழ்ச்சியை மணவாளன் அறிவாரு. அந்த மணவாளன் அறியும் போது அந்த மணவாட்டி அந்த மணவாளுக்கு என்ன பண்ணுது? தகுதியானதா இருக்கிறதா. சத்தம் உலகத்துல எவ்வளவு சத்தம், துதியின் சத்தம் கேட்க முடியல. அதிகமா துதியின் சத்தம் என்ன கேக்குதா? இல்ல. சோத்திர பலி சத்தம் கேக்குதா? இல்ல. ஆனா உலகத்தின் பிரகாரம் அநேக சத்தங்களை யார் கேட்கிறதுனா சபைக்கு வருகிற மணவாட்டி. சபையை பரிசுத்தப்படுத்தணும், சபையை தகுதிப்படுத்தணும், மணவாளுக்கு பிரியமாக்கணும். அப்ப மணவாளுக்கு பிரியமாக்கனா அந்த மணவாட்டி மணவாளன் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அது போல இருக்கு. நல்லா கேட்டுங்க. ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு அழகா அந்த பையன் ஏத்து போனா ஏத்துக்கவே மாட்டான், ஏத்துக்க மாட்டான். அவனுக்கு அழகா இருக்கு. அப்போ உங்கையில என்ன அழகு அவர் விரும்புறாருன்னா பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் தான் அவர் விரும்புறார். அல்லேலூயா. உங்கள பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இருக்கும்போது மணவாளன் அதிலே பிரியப்படுகிறார். ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனாலே மணவாட்டியாகிய நீயும் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன பண்ணா விருத்த சேதனம் செய்யணும் இந்த கடைசி நாட்களில். ஏன்னா தேவனுடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கு. தேவன் எப்ப வேணாலும் வருவார். அவர் இமை பொய்துல வருவார் என்றால் இமை பொய்துல இருக்கிற மணவாட்டி அவருக்கு ஆயத்தமா இருந்து அவரை அவர் என்ன பண்ணுமா துதி செய்து மகிழ்ச்சியாய் அவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சி. உலகத்துக்கானுக்குள்ள இல்ல, கிறிஸ்துக்குள்ளே மகிழ்ச்சி. அதனாலதான் மணவாளன் வரை பிரியப்படுற. அல்லேலூயா. சத்தம் கேட்கும். மணவாட்டி சத்தத்தை ஆயத்தம். உன் இருதயத்துல தேவனுக்கு எவ்வளவு உன் இருதயத்துல வாஞ்சியா அவரை நீ கூப்பிடுறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை புதிய சிருஷ்டியாய் மாத்துறார். வெறும் உதட்டுல மட்டும் ஆண்டவரை துதிச்சு பார்த்தார், உதட்டுல மட்டும் ஆண்டவரை துதிச்சு பார்த்தவே பார்த்தார். உன் இருதயம் அவருக்குள்ள என்ன இருக்குமா? நானும் மனதாட்சியா சந்தோஷமா களி கூறும் அது போல இருக்கணும். அப்போ மணவாட்டி என்ன பண்றான்? ஆயத்தப்படுத்துறான். இப்போ இந்த கடைசி நாட்களே நம்ம சபையை ஆயத்தப்படுத்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். நல்லா கேட்டுங்க. பரலோகத்துக்கு போறவங்க யாருமே வெறுமையான கையில போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்க சொந்தக்கார பார்க்க போகும்போது எப்படி போறீங்க? என்ன போறீங்க? எல்லாம் வாங்கிட்டு போய் ஏன் அவங்கள சந்தோஷப்படுத்தணுமா? நீ அவங்களை சந்தோஷப்படுத்தணும் வச்சுக்க, நீ வெறுமையா போய் திரும்பி வந்துட்டா என்ன சொல்லுங்க? வெறும் கையை என்ன பண்றாங்க? வீசி வந்துட்டான்னு சொல்லுங்க. அப்ப பரலோகத்துக்கு போகும்போது எப்படி போகணுமா? ரெண்டு கையிலும் இன்னாண்டு ஒரு 10 ஆத்மா, அண்ணாண்டு ஒரு 10 ஆத்மா எத்தனை போய் தேவனுக்கு முன்பதாக வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற தேவனிடத்தில் என்ன பண்ண? ஆண்டவரே நீ என்னை ரட்சித்தீர், ஆண்டவரே எனக்காக பலியானீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், இதோ ஆண்டவரே நான் 20 ஆத்மாவோடு உன்னை சந்திக்க வந்துகிறேன் சொன்னா வெள்ளை சிங்காசனம் இருக்கிற தேவன் எழுந்து உன்னை அப்படியே மாரோடு அழைத்துக் கொள்வார். ஆமென். சுயம் நம்மள சாக தேவனுக்காக என்ன செஞ்சிருக்க? மணவாட்டியை நீ என்ன செஞ்சிருக்க? மணவாளன் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு? தகுதி இல்லாத மணவாட்டியை ஆயத்தப்படுத்தினார். தகுதி இல்லாத மணவாட்டியை என்ன பண்ண? ரத்தம் சிந்தினார். அவருக்காக என்ன செய்தோம்? தகுதியா இருந்தோமா? நம்ம இல்லை. நம் இருதயம் தூரமா இருக்கு. அவர் அறியாம இருந்தோம். அவர் நம்மளை அறியும்படி செய்தார். நீ நானும் போய் அவரை ஏத்துக்கிறீங்க. அவர் தான் நம்மளை ஏத்துக்கிறார். அவர்தான் அவளை ஏத்துகிறார். மணவாட்டி நீ ஆயத்தப்பட வேண்டும். மணவாட்டி மற்றவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். மணவாட்டி மணவானுக்கு என்ன பண்ணணும்? அநேக ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கணும். நம் மணவாளன் என்ன பண்றான்? உயர்த்தணும். பிசாசுக்கு முன்பதாக தேவன் என்ன பண்ணக்கூடாது? வெட்கமடைய செய்யக்கூடாது. அதான் உண்மையான மணவாட்டி. ஆமென். அல்லேலூயா.
அப்ப அந்த மனவாட்டி எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண அறிந்து அவருக்காக நீ பாடுபடும் போது கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்த வல்லமை உள்ளவரார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு சோர்ந்துராத, நீ பலவீனப்பட்டுறாத. பலவீனம் நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்திடுவ தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்க திரும்ப வாசிங்க. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் பாருங்க, மணவாளனின் சத்தமும் பாருங்க, மணவாட்டி சத்தம் கேட்கணும். நல்லா கேட்டுங்க. மணவாளன் கூப்பிட்ட உடனே மணவாட்டி என்ன பண்ண குரல் கொடுக்கணும். மணவாட்டி ஆயத்தமா இருக்கிற மணவாட்டி தான் மணவாளன் எந்த நேரத்தில் வந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்க இந்த மணவாட்டி வீழ்த்து கொண்டு இருப்பா. அப்ப வீழ்த்து கொண்டு இருக்குன்னா இந்த மணவாட்டி எப்படி இருக்குன்னா, எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்கணும். சபை தேவனோடு சஞ்சரிக்கணும். ஊழியம் தேவனோடு சஞ்சரிக்கணும். நீ தேவனை போல மாறணும். தேவனோட மாற அவர் எவ்வண்ணமா இருக்கிறாரோ அவ்வண்ணமா நாமளும் இருக்கனால. அவர் என் மாமிசத்தின் மாமிசமா இருக்கிறார். அவர் எலும்பின் எலும்பா இருக்கிறார். அவர் மரணத்தினால் என்னை இணைத்து விட்டார். அல்லேலூயா. அவர் மரணத்தில் என்ன பண்ணுறார்? அவரை இணைத்து விட்டார். அல்லேலூயா. நான் அவருடைய சாயல். நான் அவருடைய சாயலா இருப்பதினாலே அவர் பரிசுத்தரா இருந்தால் நானும் பரிசுத்தரா இருக்கிறேன். நானும் பரிசுத்தரா இருக்கிறேன். அப்ப இருக்கிற மனவாட்டி நாம் ஆயத்தப்பட வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்பட வேண்டும். சபையை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வு தான் நம்மளை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த முடியும். யாரெல்லாம் அதிகமாய் தேவனோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை எந்த பிசாசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க சகோதரிகளே, நேற்று நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு காரியம் நிகழ்ச்சி நடந்தது. நைட்டு ஃபுல்லா அவங்க கண் முழித்திருந்தாங்க. ஆனா நான் வீட்டில் 2 மணிக்கே ஜெபம் ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜெபிக்க 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 நான் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஜெபிக்க போது அங்கிருந்து ஒரு அம்மாவால் தூங்கவே முடியல. அவங்க நைட்டு ஃபுல்லா வீடை சுத்தி சுத்தி வந்துடுங்க. இப்போ அதிகாலையில் கேட்டாங்க, யார் இப்படி ஜெபிக்கிறது? என்னால் என்ன பண்ண முடியல, அந்த ஜெப சத்தத்தினால எல்லாம் கேட்க முடியல. அது தேவனுடைய பிரசனம். நீ ஜெபிக்கும் போது தேவனுக்குள்ளே பிரசனமாகும். நீ ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுங்க, நீ முழங்கால் பண்ணா அவருடைய பாதத்தில் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு பிரசனம் ஆவார், உனக்கு தெரியாது. அப்போ அந்த தேவ பிரசனத்தினால அவங்க என்ன பண்ண தாங்க முடியல, தேவனுடைய சத்தத்தை தாங்க முடியல. அப்போ வந்து காலையில வந்து என்ன பண்ணுங்க, அவங்க இதுக்கு புரே ஜெபிச்சு. அப்போ ஜெபத்தை அதிகமாய் படுத்தணும் மனவாட்டி. சபைகளில் உபவாச கூட்டங்களை அதிகப்படுத்தணும். சபைகளை உபவாச கூட்டங்களை அதிகப்படுத்தணும். நீ பணம் பணம் பணம், உண்மையா சொல்றேன், பணம் தேவைதான். பணமே வாழ்க்கையா. பணம் இருக்கிறவங்க எத்தனை பேர் நிம்மதியாக பார்க்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அம்மா நீ பையன் சாப்பிட முடியுமா, நல்லா குனிய முடியுமா, நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் உன்னை என்னை கர்த்தர் எப்படி மேன்மையாக வச்சிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மேன்மை உள்ளவர் அல்லதான். அல்லேலூயா. ஆனால் தான் பிசாசு நம்மளை சோதிக்கிறான். ஏன் தெரியுமா? நம்ம மேன்மை, ஆண்டவர் நம்மளை மேன்மை படுத்த படுத்த பிசாசு நம்மளை சோதிக்கிறான். உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு பிசாசு சோதிக்கிறான். அப்ப பலவீனத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. பலவீனம் என்பது என்ன தெரியுமா? சாத்தான் கொண்டு வருது. அல்லேலூயா. ஒண்ணு சொல்றேன் சகோதரன் சகோதரியே, உன்னை டாக்டர் கைவிடலாம், மனுஷர்கள் கைவிடலாம், பிசாசு உன்னை ரொம்ப சோதிக்கலாம், உன்னை பலவீனப்படுத்தலாம். ஆனா ஆவியானவர் எப்படி இருக்கிறனா, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சியோட என்ன பண்ணலாம், உனக்கு விண்ணப்பம் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. என் மகன் பலவீனம் தான், என் மகன் பலவீனம் தான், அவனை ஜெபிக்க முடியாது. இதனால நீ ஜெபிக்க, நீ படுத்திருக்கும் போது ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் செய்கிறாராம். அல்லேலூயா. பாருங்க எப்படிலாம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. பலவீனமான பாண்டம், இந்த பாண்டம் பலவீனமான பாண்டம். அந்த பலவீன பாண்டத்தை மகிமையான பாண்டமாய் மாத்துற. நல்ல கேட்டுங்க, சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை சாகாமியுடைய சரீரமாய் மாத்துறதுதான் இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து போனதே தேடவே தேவகுமாரன் வந்தார். அல்லேலூயா. எழுந்து போனதுக்கு என்ன, ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை எழுந்து போனான். அவன் நித்திய ஜீவனை எழுந்து போன உடனே அவனிடத்தில் சமாதானம் எடுபட்டு போயிடுச்சு. அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஆனா அந்த சமாதானத்தினால நீங்க சமாதானம் அடைய முடியாது. உன் கணவனும் உன் பிள்ளைகளும் கொடுக்கிற சமாதானம் உனக்கு சமாதானமா இருக்காது. அவர் கொடுக்கிற சந்தோஷம் உனக்கு சந்தோஷமா இருக்காது. ஆனா அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானம், நான் சமாதானத்தின் தேவன், நான் சமாதானத்தின் பிரபு, நான் சமாதானமா இருக்கிறதுனால என்னுடைய சமாதானத்தை உன் இதயத்திலே வைக்கிறேன். ஓ ஷபலகர நான் வைக்கிறேனா இதயத்திலே. இதயத்துல தான் சமாதானம். சமாதானம் ஷபலகர. என் அன்பு சகோதரியே, இந்த கூட்டத்துக்கு நீ வந்திருக்கிற, சமாதானம் இல்லாம வந்திருக்கிற. ஆவியானவர் சொல்றார், ஷீதரபலகர தரப நீ கரபலபஷ். ஒரு காரியத்துக்காக பயந்து கொள்கிற சகோதரி, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு என்னுடைய சமாதானம் மட்டுமல்ல, என்னுடைய அபிஷேகம் உன்னை பூரணப்படுத்தின கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டு. ஷீபா காபாஸ் நீ மிராக்காராபாலஷ் நீ மிராக்காராபாலஷ். ஆவியானவர் ஒரு மனுஷனிடத்தில் இடப்பட விலப்பட வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். வெளிப்பாடு வேணா மனவாட்டி என்ன பண்ணா, உன் ஜெப வாழ்வில் அதிக நேரம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும். என்ன பண்ணா ஜனவில் தேவனுக்காக ஒப்புக்கணும். அப்போதான் இந்த மனவாட்டி அழகுள்ள மனவாட்டி. நம்ம அழகா இல்லைன்னா மனம் அடிப்பாரா பாருங்க. அழகுன்னா சகோதரிங்களே சகோதரே, நான் இளமையா இருந்தேன், இளமை தான் அழகு இல்லை. இப்ப முதுமை இருக்குது, முதுமை அழகாயிடுமா அப்படி இல்லை. தேவனுக்கு நீ எப்பவுமே பிள்ளைகள் தான். அது 100 வயசானாலும் சரி, அது 16 வயசாலும் சரி, இல்ல 10 வயசாலும் சரி, அவர் உனக்குள்ள உள்ளாந்த மனிதனை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. உன் சரீரத்தை பார்க்கிற தேவன் அல்ல, மனுஷன் தான் சரீரத்தை பார்ப்பான். கடவுள் அப்படி பார்க்க மாட்டாரு. இந்த சரீரத்தை கெடுக்கணும் பிசாசு பார்ப்பான். இந்த உள்ளாந்த மனிதனை தேவன் எப்படி என்றால், அவர் அனல் மூட்டி எழுப்பி அந்த மனவாட்டியை, பரிசுத்தமுள்ள மனவாட்டியை அழகுள்ள மனவாட்டியாக அவர் மாற்றி, மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போய் மணவானோடு சேர போறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பள்ளி அறையிலே பேசுவதை கூட எலியாவின் தேவனுக்கு வானத்து பறவைகள் அறிவிக்கும். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன், நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட தேவன். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்மை சொல்றேன், இந்த ஆயுசு முழுவதும் அவருக்கு நன்றி சொன்னா பத்தவே பத்து, நன்றி சொன்னா பத்தவே பத்து. ஹல்லேலூயா. நம்மள எப்படி கிடந்தோம், நம்மள புறஜாதியா இருந்தோம், விக்கிரகாரக்காரனா இருந்தோம், தெரியுதா, பாவத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம். நம்மளை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளுக்காக பலியானவர். அல்லேலூயா. இப்ப வர போறார். அல்லேலூயா. எந்த வினாடியிலும் அவர் வருவார், எந்த நாளிலும் வருவார். மனவாட்டியே, அழகுள்ள மனவாட்டியே, பரிசுத்தமுள்ள மனவாட்டியே, உன்னை பரிசுத்தம் உள்ளது உன் ஆண்டவர் சொல்வார். பிசாசு தான் உன் பாவத்தை குத்தி குத்தி சொல்லி உன்னை என்ன பண்ண போறோம், ஆண்டவருடைய வழியிலிருந்து விலக்குவோம். உன் பழைய பாவத்தை சொல்லுவான், பழைய பாவத்தை சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொல்வார், மகளே நான் உன்னை எப்பவே மன்னிச்சிட்டேன், மகனே எப்பவே என் ரத்தத்தை உனக்காக என்ன பண்ண ஊற்றிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய மகளை எப்படி வச்சிருக்கேன்னா, நான் எவ்வளமா பரிசுத்தமா இருக்கணும் அவ்வளமா உன்னை நான் பரிசுத்தமா வச்சிருக்கேன். அல்லேலூயா. மகளே ஏந்து வா, மகனே ஏந்து வா. முடிவில்லாத ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவான், உன்னை அழைத்து செல்வேன். அங்கே முடிவில்லாத ராஜ்யத்தில் நான் எப்படி அழியாமை உள்ளவரா இருக்கணும், உன்னை அதே போல் அழியாமை உள்ளவராய் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த பூமியில தான் பாடுகள், பூமியில தான் பாடுகள், பூமியில தான் வியாதி, பூமியில தான் வறுமை. என்ன வரட்டும், என்ன போர் வரட்டும், என்ன லாக்டவுன் வரட்டும், நீ முழங்கால நில்லு. எலியாவை போஷித்த தேவன் உன் குடும்பத்தையும் உன்னையும் போஷிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கம் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், அவமானம் வரட்டும், மனவாட்டியே கலங்காத, திகையாத. நம்முடைய தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது அவர் வனாந்தரத்திலும் வழிகளை உண்டாக்குறவர். வனாந்தரத்தில் என்ன உருவாக்குறார்,
அழகை உண்டாக்குறவர். அவந்த வழிகளே புஷ்பங்களை ஆறுகளை உண்டாக்குறவர். எப்படியாப்பட்ட தேவன்! அல்லேலூயா. அவர் வார்த்தையை உணவாய் சாப்பிடுங்க. வார்த்தையை உணவாய் மாற்றுவார். அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு மருந்து. அல்லேலூயா. அதை தேனிலும் தெளித்தேன். தேனே ருசியா இருக்கும், தேனே மதுரமா இருக்கும், அதிலும் தெளித்தேன். பாருங்க எப்படியாப்பட்ட தேவன் நம்மளுடைய. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், பாருங்க அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும். பாருங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலியை கொண்டு வருகிற சத்தமும். நல்லதுங்க. ஆலயத்தில் என்ன கேட்கணும்? இங்க பாருங்க சகோதரனே, சோத்திர பலி சத்தம் கேட்கணும். உன் ஆலயத்தை நீ பூட்ட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கடைசி நாட்களில் ஆலயத்தை என்ன பண்ணுற? நாத்திகாம திறந்து நாத்திகாம பூட்டாத. மனவாட்டிய நீயும் உன் இருதயத்துல இன்னைக்கு ஜெபிச்சு ஒரு வாரம் பார்த்து ஜெபிக்காத. அல்லேலூயா. அது போல பண்ணாத. அல்லேலூயா. மனவாட்டி ஆயத்தமா இருக்கு. இப்ப என்ன போதனை செய்யணும்? ஆயத்தமான போதனை, ஆயத்தமான போதனை. வருகைக்கு அவரை முகமுகமாய் பார்க்கிறது. எவ்வளவு பிரயாசப்பட்ட அவர் கையை முகமுகமாய் பார்க்கிறேன். காணக்கூடாத தேவனை காணும்படி இந்த கண்கள் பார்க்கிறதுனா, இந்த கண்கள் எப்படி இருக்குன்னா பரிசுத்த கண்களா இருக்கணும். இந்த கண்கள் மணவாளனை மட்டுமே தரிசிக்கிற கண்களா இருக்கு. மணவாளனை மட்டும் என்ன பண்ணா? ஓ ஷபாலகர, மணவாளனை தரிசிக்க ஒரு சிந்தை மணவாளன் சிந்தையா மாறும். அப்பதான் மணவாட்டிக்கு என்ன பண்ண முடியும்? அவர் தெரிவார். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே ஆலயத்தில் எப்படி இருக்குன்னா, ஆலயம் ஒவ்வொன்றும் ஜெபமாய் மாறும். எல்லாரும் ஜெபம் கேட்கணும், சத்தம் கேட்கணும். சகோதரியை செல்போன்ல போவாத, யூடியூப்ல போவாத, பேஸ்புக்ல போவாத, நாடகம் பார்க்காத, சினிமா பார்க்காத, அரசியல் பேசாத. அரசியலை பேசி என்ன பண்ணுங்க? நீ உலகத்தனுடைய போகாத. நம்ம அரசாங்கம் இந்த பூமிக்குரியது அல்ல. கைகளை தட்டி. இந்த அரசாங்கம் பூமிக்குரியது. நீ பூமிக்குரியவரா? இல்லவே இல்லை. நீ அதை மறந்துடுற. ஆனால் தான் உனக்கு துன்பம், துயரம், வேதனை, போராட்டம். எதிர்மா அந்த பூமியிலே நான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். நீ எப்படி இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறது? உனக்கு துன்பம் வருது. மண்ணுக்குரியவன் மண்ணுக்குரியதே நினைக்கிறான். மண்ணுக்குரியது பாடுகள் இருந்தது. பூமி எப்போ பாடுகள் இருந்தது. ஆனா நீ அப்படி அல்ல. நீ விண்ணுக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணுக்குரியவங்க. அல்லேலூயா. நீ இங்கே சகிக்க கூடாது. நீ இங்க கீழே பார்க்க கூடாது. நீ மேல பார்க்கணும். அல்லேலூயா. மேல யாரா கையை நோக்கி, ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற எங்க தேவனே என்னை நோக்கி பாருங்க நீ கூப்பிடணும். அதிகாலை கூப்பிடணும். அதிகாலை கூப்பிட தேவன் மணவாளன் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, சபை என்பது நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது. சபை எப்படி? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு. அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மணவாட்டி யாரு கூட பேசுவா? கண்டிப்பா பேசணும். பேசக்கூடாதா? இப்ப இருக்கிற பொண்ணுகள் நீ சும்மா அப்படி பார்த்துட்டு போனா கூட மாப்பிள்ளை போன் நம்பர் வாங்கி சின்ன பொண்ணு மணி கணக்குல பேசுதா? அல்லேலூயா. நம்ம பாரு எவ்வளவு நம்ம நிறைய இழந்துட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம உலகபுரமான காரியத்துல அப்படியே தேவனுடைய காரியத்துக்கு நீ கொண்டு வந்து பாருங்களேன், கரெக்டா இருக்கும். இப்போ நிச்சயமான சபையை, தேவன் மனவாட்டியாகிய சபையை, இப்போ என் மனவாளன் கூட நான் தினமும் பேசணும். என் மனவாளன் என்ன பண்ணு கேட்கணும். என் மனவாளன் பேசத்தான் என் மனவாளனுக்கு எனக்கு பிரிய வரும். என் மேல பிரிய வரும். நல்லா புரிஞ்சுக்க. பிரியம் வரணும்னா நீ அவரோட பேசணும். உன் குறைகளையும் உன் குற்றங்களையும் என்ன பண்ணா அவர்கிட்ட சொல்லணும். மனவாளனே என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம், மனவாளனே என் பிள்ளைகளிடத்துல இவ்வளவு துயரம் இருக்கு, எனக்குள்ள இவ்வளவு துக்கங்குது, மனவாளனே இந்த சரீரம் உம்முடைய சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இவ்வளவு வியாதிக்குது, இவ்வளவு வியாதிக்குது. ஆண்டவரே நான் மரிச்சிரேன் டாக்டர் சொல்ற ஆண்டவரே, ஆனாலும் மரிக்காத தேவனே உமது வல்லமை என்னை உயிர்ப்பிக்கோ. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி மரிச்சிரவன் சகோதரிக்குள்ள ஒடுங்கின ஆவி இருக்கு. இன்னைக்கு அந்த ஆவி அந்த சகோதரியை விட்டு கர்த்தர் வெளிவிட போறார். ஷீகாரா பாலா பாலா தராபா ரீமியா கராபால சந்திர ரீமியா கராபால சந்திர ரீமியா தராபா. நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க, ஆனா என்னால நிக்க முடியல. ஆவியானவர் என்ன பண்ணாரு? பலம் கரங்கள் தட்டு. ஆவியானவர் இங்க இருக்கிற சபையில் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஷீபா காரதி யாஷமா ஒரு மனை கரதர பால கரதிரா பால ரீமியா கராபால சந்திர
இங்க வரத்துக்கு முன்னாடியே 3 நாள் முழங்காலே நின்ன ஜபம். இந்த இடத்துக்கு வரது ஆயத்தம். வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற பாவம், சாபம் எல்லாவற்றையும் நீக்கி காயங்களை கட்டி தெரியுங்க, அவனை சுத்திகரிச்சு அந்த மனவாட்டியை தேவனுக்கு பிரியமானதாய் மாற்றணும். அல்லேலூயா. அதான் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை நான் பேசுறேன்னா, சகோதரனே சகோதரிகளே, நாம் எல்லாமே ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்காம இருக்கலாம். நாம் எல்லோரும் பரலோகத்துக்காக போகிற பயணத்துல ஒவ்வொரு படியா ஏறிக்கொண்டிருக்கிறது தெரியாம இருக்கிறோம். சபை தெரியாம இருக்குது, மனவாட்டி தெரியாம இருக்குது. மனவாட்டியே நீ ஆயத்தமா தான் இருக்கிற. மனவாட்டியே உன்னை ஆயத்தப்படுத்துது சபை. அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் சுவிசேஷகர், அதுக்கு தான் அப்போஸ்தலர், அதுக்கு தான் தீர்க்கதரிசி உன்னை வைத்திருக்க. எப்படின்னா ஆயத்தமாய் கொண்டு வரணும். ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து என்னோட என்ன பண்ண மனம் முடிக்கணும். அதான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் அறைக்குள்ள மனவாட்டி தான் போக முடியும். உன் கணவனுடைய அறைக்குள்ள யார் போக முடியும்? வேற என்ன போக முடியுமா? போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறியா? நீ தான் போக முடியும். அப்போ தேவாதி தேவனையே மனம் முடிக்கிற நீ எவ்வளவு பாக்கியவான், பாக்கியவதி. கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க. நல்லா கேட்டு சகோதரியே, 1000 வார்த்தை வாக்கு தத்துவம் சொல்லிடலாம். வாக்கு தத்துவம் நம்மளை பூமியை நிலைப்படுத்தும். வாக்கு தத்துவம் பூமியில் நம்ம எல்லா ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரத்தை கொள்ளும். ஆனா வாக்கு தத்துவம் என்ன சொல்ல தெரியுமா? மெய்யான தேவனுடைய ஐஸ்வர்யம் உனக்குள்ள இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யம்னா உன்னை பணத்துக்கு போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க முதல்ல பணத்துக்கு போகக்கூடாது. இல்லையா? ஏன்னா நிறைய போதகர்லாம் இன்னைக்கு பணம் போதக நிறைய பாய்ப்பச்சு. அல்லேலூயா. பணம் பணம் சொல்லி போதிக்க கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு திரும்பவும் இந்த மண்ணிலேயே பாடுகள் பட்டு இந்த மண்ணிலேயே மடிச்சு போக செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நீ தாண்டி வந்துக்கிற. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளே, நீங்க பாருங்க, உங்களுடைய பழைய வாக்கியம் இந்த வாக்கியம் வெட்கப்படுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? வெட்கப்படுவோம். இப்ப நான் நிக்கிறேன்னா நான் வெட்கப்படுகிறேன். அல்லேலூயா. என்னை இந்த அளவுக்கு இங்க கொண்டு வந்தார்னா அவருடைய தயவான கிருபை. அவர் இல்லாத இல்லை. அல்லேலூயா. அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவன் தான் மனவாட்டி. யாரும் இல்ல, எல்லாம் இல்ல, அழைக்கப்பட்டோம். அவர் முன்குறித்தவன் தான் மனவாட்டி. அந்த மனவாட்டியை கெடுக்க தான் சாத்தான் வருவான். அல்லேலூயா. அவனை நீ மேற்கொள்ளணும். அவனை மேற்கொண்டாதான் நீ எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும். உனக்கு உலகத்தை ஜெயிக்க தெரியணும். ஜெயிக்க தெரியல வேதனைப்படுற. பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், வறுமையை ஜெயிக்கணும். உனக்கு உண்டான வருகிற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாமே கிறிஸ்து மேல வைக்கணும். கிறிஸ்து மட்டும்தான் உன்னை சுமப்பார். கிறிஸ்து மட்டும்தான் உன்னை தாங்குவார். கிறிஸ்து மட்டும்தான் உன்னை அழைத்து செல்வார். கிறிஸ்து மட்டும்தான் உன்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாராலையும் உன்னை விடுதலை ஆக்க முடியாது. யாராலையா விடுதலை ஆக்கவே முடியாது. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசாயா. என்ன ஏசாயா? நம்ம கணவன் அப்படி சொல்லுமா? எங்க கணவனை இனிவன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க. மனைவிய கணவன் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லுவாரா? சும்மா அதெல்லாம் எல்லாரும் சார் ஊழியக்காரருக்கு தான். அல்லேலூயா. எல்லாரும் சும்மா ஏதோ ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துனா அவங்க கையில நம்ம எதுவும் எதிர்பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா எதிர்பார்க்குறீங்க, இதான் உண்மை. அதுல உண்மை இருக்காது. அது என்ன இது? உண்மையா சொல்றேன், நம்மெல்லாம் வேஷம் போட்டுக்கிறோம். அல்லேலூயா. இதுல கிறிஸ்துவங்க தான் அதிகமா வேஷம் போடுறாங்க. அல்லேலூயா. சோத்திரம் சொல்றது மட்டும்தான், உள்ள ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாகுது. அல்லேலூயா. பாக்குறதா எல்லாமே ஜொலிக்கும். அல்லேலூயா. உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஜொலிக்காது. அல்லேலூயா. எலும்பு கூடு போல இருக்கு. அல்லேலூயா. உண்மையாவே ஐயா சொன்ன அன்பை குறித்து பேசுறேன். உண்மையான அன்பு இருந்தா நீ ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் எழும்பு. அல்லேலூயா. உண்மையான அன்பு ஆண்டவருக்காக. என் கணவனை நான் பிரியப்படுத்த எவ்வளோ வேலைகள் செய்கிறேன். என் பிள்ளையை பிரியப்படுத்த நான் வேலை செய்கிறேன். என் மனைவியை பிரியப்படுத்த நான் வேலை செய்கிறேன். குடும்பம் கர்த்தர் கொடுத்துருக்காரு. குடும்பத்தை என்ன பண்ற? குடும்பத்தை வந்து கவனிக்க சொல்ற, இல்லைன்னு சொல்ற. ஆனா என்னை ஆசீர்வதித்த தேவன்,
எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், என்னை மனமுடிக்க வருகிற இந்த மனவாட்டிக்காக அவர் எவ்வளோ பாடுகள் சிந்தினாரே, ரத்தம் சிந்தினாரே, என்னை மீட்டாரே. அவருக்காக நான் என்னத்தை செய்ய போறேன்? நான் உண்மையா அவர் மேல பிரியமா இருக்கிறேனா? நான் அவருக்கு என்ன பண்றேன்? நான் ஜெபிக்கிறேனா? நான் உண்மையா அவரை வேண்டுகிறேனா? அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சும்மா சிலதுலாம் நாத்தியம் வந்து நாத்தியமே பைபிள் தருது, அவ்வளவுதான். அந்த பைபிள் எங்கே பார்த்தோன்னா எங்கே வீட்டு மேலே இருக்கு. அல்லேலூயா. அப்போ உண்மையான மனவாட்டி எங்கே இல்லையா? சபையில் இல்லை. அதான் நான் பேசுறேன். உண்மையான மனவாட்டிகள் சபையில இல்லை. இந்த வசனத்துடைய அர்த்தமே அதான். இப்போ உண்மையானதை தேர்ற எது? உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டாம், நீங்க இயேசுவை உண்மையாய் தேட. நல்ல கேட்டுங்க. பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், ஜெபத்துக்கு ஜெபம் பெற்றுக்கொள்கிற நேரம். ஜெபத்துக்கு மேல ஜெபம் பண்ணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். என்ன பண்ணா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். எல்லாரும் உலகக்கிரமான காரியங்களை பேசக்கூடாது, உலகப்புறமான காரியங்களை பார்க்கக்கூடாது. உன் கண்கள் உலகப்புறமானதை இச்சைக்கு போகக்கூடாது. ஏன்னா ஆயத்தமா இருக்கிற உன்னை தேவன் உள்ளாத மனுஷனை பரிசுத்தப்படுத்த உனக்கு என்னன்னா சாதாரண கண்கள் உனக்கு கொடுக்கப்படாது, அது ஆவியின் கண்களாய் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியின் கண்களுக்கு என்ன இருக்காதுன்னா இச்சை என்பதே இருக்காது. நல்லா பாருங்க, இந்த கண்கள் எவ்வளவு பெருசு பாருங்க. இந்த கண்கள் கேமரா. அப்படியே இந்த கண்கள் எதெல்லாம் பார்க்குதோ அது அப்படியே இந்த இருதயத்தில் பதிவு செய்யும். இந்த இதயம் என்ன பண்ணுன்னா அது சிந்தைக்கு அனுப்பும், அதை செயல்படுத்தும். அதை செயல்படுத்த எதை தூண்டும்னா உன் மாமிசத்தை தூண்டும். நீ எதெல்லாம் ரம்மியமா பாக்குறியோ, தேவனுக்கு பிரியமில்லாத பாக்குறியோ, அது உன் இருதயம் என்ன பண்ணுனா உன் உடம்புக்கு கடத்தும், உன் சரீரத்துக்கு கடத்தும், உன் உறுப்புக்கு கடத்தும். மனவாட்டியா இருக்கிற உன்னை என்ன பண்ணுமா? அது மாசுபடுத்தும், கரப்படுத்தும், தீட்டுப்படுத்தும். அப்ப என்ன பண்ணுமா? கண்ணை முதல்ல என்ன பண்ணுமா? தேவனுக்கு பரிசுத்தமாய், ஆண்டவரே உம்முடைய கண்களா என்னை பாரு, உம்முடைய சுத்த கண்கள் என்னை மாற்றுங்க, உம்முடைய கண்களாய் மாற்றுங்க. 7 விதமான கண்கள் பூமி எங்க உலாவுது ஆண்டவரே, அதுபோல என் கண்ணை மாத்துங்க ஆண்டவரே. இப்படி கேட்கணும். கண்ணை மாத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா இருதயம் மாறி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கேட்டுங்க. இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் வாக்கியம், அவன் தேவனை தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனம் பார்க்குறீங்களா? சொப்பனங்கள் காண்றீங்களா? எதையுமே காணதில்லை, தரிசனங்கள் காணணும். தரிசனம் காணதான் தேவன் உன்னோடு என்ன பண்ற இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. கடைசி நாட்களை காணணும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. எங்க அபிஷேகம்? எங்க வந்தது? ஆராதனை இல்லை, ஒண்ணுமே இல்லையே, தண்ணீர் இல்லையே, எண்ணெய் இல்லையே, மனவாட்டியே உணவு கேட்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் வாஞ்சை உள்ளவனுக்கு தான் வருவார், தாகம் உள்ளவனுக்கு தான் வருவார். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டனா நீ ஆவியானவரை கூப்பிட வேண்டும். ஆவியானவர் உனக்கு ஒத்தாசை செய்வார். ஆவியானவர் உன் பலவீனத்திலே அவர் பலன் பூரணம் ஆகும். அவ ஆகும்போது மனவாட்டியை பரிசுத்தப்படுத்த முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். மனவாட்டியை ஆயத்தப்படுத்தா ஆவியில ஜெபிக்கணும். ஆவியில ஜெபிக்கிறீங்களா? இல்ல, ஆவியே சில பேருக்கு ஆவியே இல்லை. இல்ல, ஆவியே இல்லை. ஒரு பாப்பா அப்படிதான் அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தது. நல்லா கேட்டுங்க, அந்நிய பாஷை பேச அல்ல, ஆவியில நல்லா கொதிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த மகளை நீ கூப்பிட்டு தொடுனாரு. மகளை கூப்பிட்டு தொட்ட உடனே சரி கீழே ஊந்து அப்படியே மறைச்சிக்கிச்சு. அப்ப என்ன ஆவி? நல்லா கேட்டுங்க சகோதரர்களே. நீ நினைக்கிற நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு நினைக்கிற, அது நீ நினைக்கிறது. நீ நினைக்கிறது நான் பெற்ற அபிஷேகம் என்ன நடத்துற நீ நினைக்கிற. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. உன்னை நீயே என்ன பண்ண பரிசோதனை பண்ணுகிற காலம் இது. உன்னை நீயே என்ன பண்ண பரிசோதனை பண்ணுகிற காலம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் நினைக்கிற பரிசுத்தம் எனக்கு வேண்டாம், நீங்க நினைக்கிற பரிசுத்த எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இப்படி கேட்கிறேன். இப்படி கேட்கும் போதுதான் அந்த மனவாட்டி பூரண அழகுள்ளவளா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரண அழகுள்ள சௌந்தரவதி. அந்த அழகுக்கு என்னன்னு எதையா வர்ணிக்கவே முடியாது. அல்லேலூயா. 100 வயசானாலும் வாலிபம் எனப்படுவான். அல்லேலூயா. அந்த பூரண அழகுனுக்கு இருந்தா என்ன பண்ணா? அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. எப்போது மனவாட்டியே நீ மனமகிழ்ச்சியாயிரு, எப்போது நீ சத்தமிடு, மனவனுடைய சத்தத்தை கேளு, போன் சத்தத்தை நிறுத்து, உலக சத்தத்தை நிறுத்து. தெரியுதா? உலக லௌதிகம் என்ன பண்ண இழுக்க எல்லாவற்றையும் நிறுத்திவிடு. நிறுத்தி என்ன பண்ணுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கே நீங்க காத்திருக்கணும். அல்லேலூயா.
ஏன்னா கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனி செய்யும். தானே சுவாதந்திரங்களே அதிர பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சத்தம் கேட்பதினாலே நான் மனவாட்டி பூரணமாயிருக்கிறேன், என் மனவாளனை நான் முகமுகமாய் தரிசிக்க போறேன். மன மகிழ்ச்சியின் சத்தம் உன் காதிலே கேட்க வேண்டும். மனவாட்டி சத்தம் காதலை கேட்க. நீங்க அநேக ஒரு காதலன் ஒரு காதலிக்கையில எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க, எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கையில எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க, அம்மா பிள்ளைகளை எப்படி பிரியமா இருக்கிறாங்க. அதை காட்டினோம் 1000 மடங்கு நீ தேவனிடத்தில் பிரியமா இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரியத்தை தான் தேவன் தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரியத்தை தான் தேவன் என்ன பண்ணாரு, தேடுறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் சகோதரி. சற்று வாசிங்க. உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்துமா நேசரை தேடினேன். இதான் பாருங்க, மனவாட்டி இப்படிதான் இருக்கும். மனவாட்டி எப்படின்னா ராக்காலங்களிலே அவரை தேடணும். ராக்காலங்களிலே அவரை தேடணும். தேடுறீங்களா? ராக்காலங்களிலே என் ஆத்துமா என்ன பண்ண, ஏசரை தேடுகிறது, வாஞ்சித்து கதறுகிறதா. தாவீது சொல்றான், வாஞ்சித்து என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதா. இல்ல, நேத்து வாங்கின நாளைக்கு வர கடைக்காரனை பார்த்து இன்னைக்கு பயப்பட்டு, நாளைக்கு வியாதி வரும், இன்னைக்கு வியாதிப்பட்ட நாளைக்கு மறிச்சிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அதை பார்த்து பயப்பட்டு, நீ இந்த பூமியில வாழவே முடியாதுன்னு சொல்ற சத்ருவுக்கு பார்த்து என்ன பண்ண, இந்த ஆத்துமா பயப்படுது, சரீரம் பயப்படுது. இந்த சரீரத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, இந்த சரீரத்தை எப்படி நீ பயன்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆக்காலங்களிலே உன் ஆத்துமா நேசரை தேடு. தேடணும், இரவிலும் அவரை தேடணும், பகலிலும் அவரை தேடணும். நடந்தாலும் அவரோடு நடக்கணும், நடந்தாலும் அவரோடு நடக்கணும், அழுதாலும் அவரோடு அழுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அழுதாலும் அவரோடு அழுங்க. உங்களுக்கு களிப்பின் சத்தம் கேட்கும். என்ன கேட்க? களிப்பின் சத்தம் கேட்கும். நீ அழுதாலும் அவரோடு நடந்தீர்கள், அவர் உனக்கு களிப்பின் சத்தத்தையும் மனமகிழ்ச்சியின் சத்தத்தையும் பூரண அழகுள்ள மனவாட்டியே உனக்கு அவர் தருவார், நிச்சயமாய் தருவார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னா நான் தாட்சி அடைகிறேன். அவர் வெக்கல் உள்ள இடம் இல்ல, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டில் கொண்டு போய்விடுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு வாக்கு தத்தங்கள்! இந்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் வேண்டும்னா நல்லா கேட்டு, கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் மணவாளனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நீங்கள் மணவாட்டியாய் நீங்க என்ன பண்ண, ஆயத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. காட்டு ஒலிவு மரமாய் இருந்த நம்மளை அவர் நல்ல ஒலிவு மரத்தில் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அதான் மனவாட்டி, அதான் மனவாட்டி. தகுதியே இல்லாத கொடுக்கிறது தான் கிருபை. தகுதியே எல்லாரும் கொடுக்கிறது தான் கிருபை. எனக்கு தகுதியே இல்லைன்னா எனக்கு வச்சுக்கிறது கிருபை, மகா கிருபை, மகா மேன்மை. இந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த மேன்மையை நான் பெற்றுக்கொண்டு அப்படியே இல்லாம இந்த மேன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்றேன். இந்த மேன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள. அது எந்த மேன்மைனா இயேசு கிறிஸ்துவின் மேன்மை. தாய்மையில் இருந்தவரை துதியுங்கள். அவரை துதிக்கிறேன். தாய்மையில் இருந்த என்னை நினைச்சவரை துதியுங்கள். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தா அவனை நான் விடுவிப்பேன். நீ வாஞ்சியா இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது, பலவீனமாக கூடாது. நீங்க இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுற, நீ திரும்பி வெறுமையா போக கூடாது. உன்னை கர்த்தர் வெறுமையா விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமா என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை பூரண அழகுள்ள மணவாட்டியா மாற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூரண அழகுள்ள மணவாட்டியாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, மணவாட்டி துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கலங்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நேச நம் மத்தியில் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு உண்டானது எல்லாமே அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் தேவ தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சங்கதிக்கு என்ன பண்ணார், கை கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு கிருபை! என் மேல வச்ச கிருபையை அவர் சிலுவையிலே என்ன பண்ணாரா, விளங்கினார். அல்லேலூயா. என்னை நேசித்தனால, இந்த மணவாட்டியை நேசினால அவர் மரித்தார். இந்த மணவாட்டியை நேசினால என்ன பண்ணாரு, மரித்தார். அல்லேலூயா.
எனக்கு இவ்வளவு பாக்கியம், இவ்வளவு சாக்கியத்தை என் மேல கொடுத்து, என் மேல இவ்வளவு பிரியமா இருந்த தேவனுக்கு கோடான கோடி சோத்திரங்களை சொல்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.